முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். போதைப் பொருள் கடத்தியதற்காக அமலாக்கத்துறையின் வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கு தற்பொழுது நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த ஜாஃபர் சாதிக் சிறையில் வைக்கப்பட்டிருந்தக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் நிபந்தனை ஜாமீனுடன் தற்பொழுது வெளிவந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்ந்து வந்த பாதை என்ன, மேலும் தற்பொழுது ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நிலவரம்? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி 2024 ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு ஜூன் 26 அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அதே போல இந்த வழக்கில் அவருடைய சகோதரர் முகமது சலீமும் கைது செய்யப்பட்டார். இவர்கள் இருவரும் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில இருவரும் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை நீதிபதி சுந்தர்மோகன் விசாரித்தார். அப்போது இந்த தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாத கோரிக்கையுடன் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் இருவரும் செல்வாக்கான நபர்கள் என்பதால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுந்தர்மோகன் மணீஷ் சிசோடியா மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை முன்னுதாரணமாக காட்டி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் முகமது சலீமுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. நிபந்தனையுடன் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள போதிலும் நிபந்தனை என்ன என்பது இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது இன்றைக்கே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். அதன் பிறகுதான் இந்த நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.